ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்கள் ஆச்சு. ஸோ எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகர் தொடர்ந்து வந்து இப்போ வந்து ஹாரர் காமெடி கதைகளை வந்து நடிச்சுட்டு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ தில்லுக்கு துட்டு அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 4 பார்ட் வந்து இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இயக்குனர் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தை சந்தானத்து கூட சேர்ந்து வந்து கீதிகா, கௌதம் மேனன், மோட்டா ராஜேந்திரன், செல்வராகவன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆன 3 பார்ட்டுமே நல்ல ஒரு ஹிட் ஆனதுனால, ஸோ 4வது பார்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு கதை கலத்தில் ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றத வந்து சொல்லணும். ஸோ ஏமாற்றத்தை மட்டுமே வந்து நம்மளோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் கொடுத்துருக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து வசூலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஸ்க்ரீன்ஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துக்கு. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் 2 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட வெறும் 5 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ பட்ஜெட் போட்டதில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வசூல் கம்மி அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ சந்தானம் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில்